Welcome to Simba subscribers. Today, presenting a special opportunity for everyone looking to purchase a new Honda bike in Chennai. Right here, Surya Honda showroom in Porur. When compared to other Honda showroom, Surya Honda has a special deal waiting. Just tell the showroom staff that you are a viewer from Simba subscriber channel and you will receiving a discount on your bike purchase. This offer is exclusive to our channel community. No need for any coupons. Just mention the name. Don't miss out. Grab this opportunity if you are really planning to buy a Honda bike in Chennai. Visit Surya Honda showroom in Porur. Mention Simba subscribers and enjoy your savings. If you are benefited from this offer, share your experience in this comment and help fellow subscribers. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூர்யா ஹோண்டா. ஸோ எஸ்பெஷலி வந்து நம்ம பாஸ்கர் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த ஷோரூமில் நீங்கள் ஹோண்டா பைக் எந்த ஹோண்டா பைக் எடுத்தாலும், ஸோ லோயர் லெவல் சிசிலேருந்து ஹையர் லெவல் சிசி வரைக்கும் இந்த ஷோரூமில் பர்டிகுலர் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு மட்டும்தான். அதுவும் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் எந்த ஷோரூம் சென்னையில் இல்லாத ஹோண்டா ஷோரூமில், ஸோ இந்த ஷோரூமில் நீங்கள் பைக் எடுத்திங்கன்னா மேசிவ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டேர்ம்ஸ் ரெண்டு தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணுங்கள், நானே உங்களை ரீச் பண்ணுறேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சிம்பா சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற ஹோண்டாவிலேருந்து த நியூ சிபி ஹார்னெட் 125cc தான். ஸோ இந்த பைக்கை வந்து கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் அண்ட் ரைட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ இந்த பைக் வந்து பார்க்க தான் 125cc, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினும் 125cc தான். பட் நீங்கள் இந்த பைக்கை 125cc நினச்சாலுமே பட் இட்ஸ் ஃபீல் லைக் ஒரு பிக் பைக் ஓட்டுற மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஐஎஸ்சிசி பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் பவர் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த ஃபீல் வந்து ஐஎஸ்சிசி பைக் மாதிரி இருக்கும். நான் ஏன் அது கடைசியில் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக் வந்து ரொம்பவே வந்து, அதாவது சொல்கிறது, யங்ஸ்டருக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து 125cc வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு கம்ப்ளீட்டான பைக், எக்ஸ்ட்ரீம்க்கு 125cc அப்படியே வந்து காம்படிட்டர் தான் இந்த பைக்கு ஹோண்டா. பட் அது ஹீரோ இன்ஜின், பட் இது ஹோண்டாவோட இன்ஜின், இது ஹோண்டாவோட இன்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனோட மஸ்குலர் டேங்க், ஒரு 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த டிஸ்பிளே நான் உங்களுக்கு காட்டுறேன், டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 125cc செக்மெண்ட்லேயே வந்து ஹோண்டா வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் தான் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. SP 125cc இதே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஃபீல் குட் ஸ்போர்ட்டிவ் லுக்காகவும் இருக்கும். யங்ஸ்டருக்கு வந்து செம்மையாக ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக. பட் இந்த கலர், இந்த பைக்கில் 125cc சிபி 125cc ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, அப்புறம் வந்து ஃப்ளோரசன்ட் க்ரீனில் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ரெட், ப்ளூ வந்து சம்வாட் அப்படியே வந்து எமகாவோட ஜீன்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் வெல் அண்ட் குட். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து இந்த பைக்கில் வந்து ரைடிங் பொசிஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது ரிலாக்ஸான ஒரு ஸ்போர்ட்டிவான நேக்கடு ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி இருக்குது 125cc இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது மட்டும் இல்லை, இது ஃபஸ்ட் எவர் 125cc வந்து யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆசம் கைஸ். லிட்டரலாக சொல்ல போனால் செம பெரிய விஷயங்க. ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 125cc அதுவும் வந்து இந்த யூஎஸ்டி ஃபோர்க் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிகார்னில் யூஸ் பண்ண அப்படியே SP 125ல SP 160 அதில் யூஸ் பண்ண அதே ரியர் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, மோனோஷாக் சஸ்பென்ஷன். அப்புறம் இந்த பைக்கோட இன்ஜின் 125cc, அதாவது கரெக்டாக சொன்னீங்கன்னா வந்து 123.5cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர். ஸோ 11 HP, அப்புறம் வந்து 11.2 Nm டார்க் இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவரு. ஸோ வெல் அண்ட் குட், வெல் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது இன்ஜின். அதான் சொன்னல, இந்த பைக் ஓட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா வந்து ஒரு 125cc பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் தராது. ஏறி உட்காந்து ரைட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் ரைட் பண்ணுற ஒரு ஃபீலும் வந்து அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பெரிய பைக் ஓட்டுற மாதிரி ஃபீல் தரும். பவர் வந்து 11 THP தான். பட் சிட்டிக்கு அது போதும், செம்மையாக இருக்குது வண்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சம்பு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அமௌண்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஃபைபர். பட் வெல் அண்ட் குட், பில்டு குவாலிட்டி இட்ஸ் குட் தான். இந்த எனக்கு ஹோண்டா ஒரு இன்ஜின் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ பிடிக்கும் ஹோண்டாவை. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து CB 300R வந்து இதே மாதிரி டிசைனில் நான் பார்த்துருக்கேன் அவங்க செக்மெண்ட்டில்.
பட் சூப்பராக ஏரோடைனமிக்ஸ் ஏற்ற மாதிரி வந்து இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலரும் வந்து எனக்கு பர்டிகுலராக வந்து இட்ஸ் மை ஃபேவரட் கலர். அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த 125cc செக்மெண்ட்டில் வந்து இப்போ வந்து பைக் பார்க்க ஸ்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ மேபி இது வந்து மைலேஜ் தராதோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஏன்னா 125cc என்ன சொல்கிறது, 125cc வந்து நிறைய பைக்ஸ் இருக்குது. சம்வாட் வந்து 35 40 அந்த மாதிரி கொடுத்துட்றாங்களோ. ரேடியேட்டர்லாம் கிடையாது, இது வந்து சிங்கிள்ஸ் ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ ஏர் கூல்டு இன்ஜின்னால வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஹோண்டாவோட மிஷினை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ரொம்பவே தெரியும். ஏன்னா எனக்கு என்னோட மை ஃபேவரட் இன்ஜின்னா இது ஹோண்டா அண்ட் கவாசகி தான். ஸோ அதனால் வந்து ஹோண்டாவோட ரிஃபைன்மெண்ட் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி கைஸ். ஸோ இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர். பட் மைலேஜ் வந்து சம்வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 50 kmpலேருந்து 55 kmp வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பைக்கோட மைலேஜ். நீங்கள் சிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னோட மேக்ஸிமம் இந்த பைக் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து ரைட் ரிவ்யூவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஸோ சம்வாட் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறது. என்ன எனக்கு வந்து இந்த 125cc இந்த பைக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக காட்டியிருக்காங்க. அதனால் வந்து நிஃபின் கேலிபர் யூஸ் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பரவாயில்ல, என்டியூரன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த பைக் வந்து லுக் வைஸ் இட்ஸ் ஆசம். ஆனால் எனக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜான எனக்கு ஃபீல் பண்ணுறது வந்து இந்த பைக்கில் வந்து இதோட ஹெட்லைட்டு என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ஹை பீம் இல்லாமல் இந்த டிசைன் மட்டும் பர்டிகுலராக வந்து எனக்கு பிடிக்கல, ஏன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சம்வாட் இது எதோட இன்ஸ்பயர் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஹார்னட் 1000cc நீங்கள் பாருங்கள். சம்வாட் வந்து 2 ஹை வரும், 2 கண் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு 125cc எடுத்துன்னு வந்திருக்காங்க ஹோண்டாக்கு. அது கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப். ஸோ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இது இல்லாமல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த சைடில் கொடுத்துருக்க ஃப்ரேம் டிசைன்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இட்ஸ் ஆசம் கைஸ், சீரியஸாக சொல்ல போனால். ஸோ 125cc ஏற்ற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைட்டில் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைடர் பொசிஷன் வந்து இட்ஸ் கம்ஃபர்ட் வெல் அண்ட் குட். ஆனால் ரியர் பிவிலியன் உக்கார வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டாக தான் ஃபீல் ஆவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. பின்னாடி ரைடருக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த ஹேண்ட்லிங் பொசிஷனும் சரி, ரைடிங் பொசிஷனும் வந்து எக்ஸ்ட்ராடினரி சூப்பராக இருக்குது 125cc. ஸோ எம்டி பைக் ஓட்டிட்டுக்கப்புறம் இந்த பைக் வந்து எடுத்து ஓட்டி பாருங்கள். எம்டி பைக் வந்து 155cc, பட் அது பர்ஃபார்மன்ஸ்லாம் அது வேறு மாதிரி இருக்கும், ரேடியேட்டர் இன்ஜின். பட் நான் இந்த 125cc ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, பட்ஜெட் ஓரியன்டாக நீங்கள் வரலாம்ல, அது அரௌண்ட் 1 lakh மேலே அந்த பைக் இந்த பைக்கை கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கேற்ற பவரும் அதில் இருக்கும். ஸோ அதை பற்றி பேச வேணாம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இந்த பின்னாடி உக்கார சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குமோ பாருங்கள், ரொம்ப குட்டி, ரொம்ப ரொம்ப எம்டிலேயே அதே ஃபீல் தான். ஏன் இந்த பின்னாடி உக்காரவங்களுக்கு ஏன் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பேருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்குது, கூட்டின்னு போகலாம் 2 பேர் போகலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பின்னாடி உட்காரவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் உட்காரணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் இந்த வண்டி கம்ப்ளீட்டாக வந்து எல்இடி செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் எல்லாமே வந்து எல்இடி. ஸோ அது வரைக்கும் சூப்பர், வெல் அண்ட் குட். மற்ற இந்த பைக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ நான் உங்ககிட்ட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணிட்டு மற்ற ரீல்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே 4.2 inch கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து பைக்கோட கீ. ஸோ நார்மல் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெட் கலர் லோகோவில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஆஸ் யூஷுவல் நார்மல் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்குக்கு கிட்டேயே வந்து இக்னிஷன் சுவிட்ச் வந்துடுது. ஸோ ஆன் பண்ணோடனே ஹோண்டாவோட லோகோ வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த 4.2 inch டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ பார்க்க சுவிட்சஸும் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஹாசம் கைஸ், லிட்டராக சொல்ல போனால். ஸோ நீங்கள் வந்து மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோன்னு காட்டுறது, இதெல்லாமே இந்த இதில் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அப்புறம் வந்து சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. யூஎஸ்பி சி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குவாலிட்டி வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் சூப்பர். ஹோண்டா இது கொடுத்துருக்கிறது ஐஆர்சிசி செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். மேலேருந்து பாருங்களேன், அப்படியே வந்து 2 சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஆர்சிசி கொடுக்கலன்னா ஒரு 200cc கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பவர் ரிஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜின். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி கைஸ், லேட்டராக சொல்ல போனால். ஸோ வண்டி பாருங்கள், 125cc
இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ரொம்ப மார்க்கெட் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்த்து தான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அண்ட் ஹான் ரோட் ப்ரைஸ் வந்து நான் ரைட் பண்ணும்போது ரைட் ரிவ்யூவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். மற்றபடி இந்த வண்டியோட ஸ்பெக்கு, வண்டியோட டிசைன்ஸ் அண்ட் கலர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பைக்கில் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ இல்லை கீர் ஷிஃப்டிங்லாம் வந்து நான் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, சாரி கார்டெலாம் கொடுக்கல, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வந்திருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் தான் இது, 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கிடையாது, 5 ஸ்பீட் தான். ஸோ 125cc மெயினாக வந்து இந்த கலர் பாருங்களேன், பிளாக்ல வந்து சம்வாட் வந்து பிரான்ஸ் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க ஹலாய். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்பவே யூனிக்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். ஹார்னெட் 125. ஸோ எக்ஸ்ட்ராடினரி கைஸ். ஓகே கைஸ், மற்றதெல்லாம் நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஹே கைஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்க முடியுமோ எல்லா ஃபீச்சர்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இதை டிசைன் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆசம் லுக் வைஸ், என்ஜினும் வந்து இட்ஸ் டீசன்ட் குவைட் குட். அப்புறம் வந்து என்னென்னா ரியரில் வந்து ஒரு ஆப்ஷனல் டிஸ்க் கொடுத்துருக்கலாம், மேபி இருக்கும்னு நினைக்கிறேன், சரி தெரியல எனக்கு. ஸோ பட் ஆனால் ரியர் டிஸ்கை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். பட் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 230mm கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பவர் வந்து 11 HP ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து 12 லிட்டர். மைலேஜும் வந்து நீங்கள் வந்து 50 kmpl வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மெயின் திங் இந்த TFT 4.2 டிஸ்பிளே அது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து சார்ஜ் போட்டோ இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் சொல்ல போனால். மற்றபடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் LED செக்டார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயின் எந்த வண்டிலையும் இல்லாத USD ஃப்ரண்ட் ஃபோர்க். செம்மல எனக்கு இதுதான் ரொம்ப இடிக்குது. இப்போ வந்திருக்கிற ரீசெண்டாக என்னோட பைக், தட் மீன்ஸ் சிம்பா RS200 2025 மாடல்லையே வந்து அதில் கூட கொடுக்கல. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆசம் கைஸ், லிட்டரலாக சொல்ல போனால். ஸோ சூப்பர். ஸோ பிரேக் கேலிபர் வந்து என்டியூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ லுக் வைஸ் இட்ஸ் ஆசம். எனக்கு பிடிக்காது ரெண்டு தான் இந்த பைக்கில். ஒன்று வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. நான் வந்து ரொம்ப மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்கில் 3 தான் சொல்லுவேன். ஒன்று வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. அப்புறம் எனக்கு பிடிக்காத இது டிசைன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹை பீமோட லைட் மட்டும் வேறு எதனா பண்ணி டிசைன் பண்ணியிருக்கலாம், அது எனக்கு பிடிக்கல. ஸோ இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ 2 திங். அப்புறம் இந்த பைக்கை ஓட்டினா என்ன சொல்கிறது, நீங்கள் ஓட்டும் போது வந்து பெரிய பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் சவுண்டும் வந்து அப்படி தான் ஃபீல் தரும். பட் ஆனால் இந்த பைக் 125cc தான், அதுக்கேற்ற பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 11 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு இந்த பைக் ஏன்னா வெல் பவர் தான் இருந்தால் இந்த பைக் லிட்டரலாக ஆசம் நான் சொல்லியிருப்பேன், வேற லெவல் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் வந்து 125cc செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ பவர் தான் கொடுக்க முடியும். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன இதுவு. பட் பவர்டு மிஷினாக இருந்தால் இந்த பைக் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ 200cc இந்த பைக்கை வந்து ஹார்னெட் 2.0 அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஹேர் கோல்டு. பட் இந்த பைக்கில் இது ஹேர் கூல்ட் இன்ஜின். ஸோ லிக்விட் கூல்டு கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த 3 விஷயம் மட்டும்தான் வந்து நான் இந்த பைக்கில் மிஸ் பண்ணுறேன். ஹெட்லைட்டு, அப்புறம் பின்னாடி உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ், அப்புறம் வந்து பவர் வைஸ். மற்றபடி இந்த பைக் வந்து சிட்டிக்கு டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ வெல் மைலேஜும் தரும். ஸோ ஸ்போர்ட்டிவ் லுக், சூப்பரான இன்ஜின். ஸோ ஹோண்டாவோட இன்ஜின். ஸோ யாரை வேணா வாங்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம ரைட் வியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டுருங்க. வாவ், இட்ஸ் ரொம்ப ஹைடெல்லாம் வந்து அப்படியே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் த ஹோண்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹோண்டாவோட பைக், கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ இப்போ எக்ஸாஸ்ட் நோட்டோட ஃபுல்லாக பாருங்க, கேளுங்க. இது ஐடில் இருக்கும்போது இன்ஜினோட நாய்ஸ் கேளுங்க அப்படியே. வாவ், இட்ஸ் சிம்பிளி குட், குவைட் அண்ட் குட். சூப்பருங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, இதுக்காக நம்ம இதுக்கப்புறம் வந்து ரைட் ரிவ்யூவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்ட் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். பார்ட் 2ல்
இந்த சிபி ஹார்னட் 125 ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ டேக் கேர், பை பை, see you soon guys.